இத பாருங்க, நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சி, 11.19% வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் 11.19% பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது நியாயமான விஷயம். இங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த 11% பொருளாதார வளர்ச்சி ஏன் தமிழ்நாட்டோட நிதி நிலையில எதிரொலிக்கல? ஏன் தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்குது? ஏன் தமிழ்நாடு எதை கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்லுது? இதற்கு நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வளர்ச்சி எந்திருக்குன்னு சொல்றீங்களே, அந்த வளர்ச்சிக்கான வருவாய் வந்திருக்கணும் இல்ல? அந்த வருவாய் எங்க? அதைத்தானே நாங்க கேட்கிறோம். எனக்கு சம்பள இன்கிரிமெண்ட் வந்துருச்சுன்னு கம்பெனில சொல்லிட்டாங்க. சரி, 1ஆம் தேதி அன்னைக்கு கிரெடிட் ஆகிற போது அதிகமா கிரெடிட் ஆகணும் இல்ல? அந்த இன்கிரிமெண்ட் வரணும் இல்ல? அது பட்ஜெட்ல காணுமே. எங்க? இத கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க? மத்திய அரசு பணம் தரல. இதுதானே மத்திய அரசு வஞ்சிக்கிறது, நம்மளுக்கு உரிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள், அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. இந்த மாதிரி உருட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் என்ன பண்றேன், தமிழகத்துடைய பட்ஜெட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கிறேன். 2021-22 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து பட்ஜெட் டாக்குமெண்ட்லையும் நான் எடுத்திருக்கேன். அதுல மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் யாரோடது? திமுகவுடைய நிதியமைச்சர் அவர் தாக்கல் செய்த பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல மத்திய அரசு இந்த 6 வருஷத்துல மொத்தமா எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு தெரியுமா? 4,57,510 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. நம்ம இத சொன்ன உடனே அடுத்து இன்னொரு பதில் ரெடிமேடா வச்சிருப்பாங்க. இல்ல பாஜக மாநிலங்கள் எவ்வளவு அதிகமா கொடுக்கறாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். பாஜக நீண்ட காலமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கு, குஜராத் 5ஆம் இடத்தில் இருக்கு. பெரிய வித்தியாசம் கிடையாது. தமிழ்நாட்டை போலவே குஜராத்தும் ஒரு துறைமுக நகரம். அதனால இந்த 2 மாநிலங்களை ஒப்பிடுவது சரியா இருக்கும். பாஜக ஆளும் மாநிலமான குஜராத்துக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்திருக்குன்னு பார்த்தறலாமா? அதையும் நீங்களே பாருங்க. அதே 6 வருஷ பட்ஜெட் மத்திய அரசு குஜராத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் 3,37,711 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியாக குஜராத் மாநிலத்துக்கு கொடுத்திருக்கிறது. இதுவும் பட்ஜெட் டாக்குமெண்ட். அப்போ பாஜக ஆளும் மாநிலங்கள் என்றால் மத்திய அரசு அதிகமாக நிதி கொடுக்கிறது, எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் என்றால் மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பொய் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? குஜராத்தை விடவும் தமிழ்நாட்டுக்கு 1,19,798 கோடி ரூபாய் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ரெக்கார்ட் டேட்டா. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை முதலமைச்சர் ஸ்டாலினோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ, இல்ல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவோ என்னைக்காவது சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்ப கேட்டாலுமே எங்களுக்கு உரிய நிதி வரவில்லை, மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறது, பேசிட்டு இருப்பாங்களே தவிர மத்திய அரசு எங்களுக்கு இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதா ஒரு டேட்டா நீங்க காட்டுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா மாட்டிக்குவாங்க. அது பொய் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் 10ஆம் பொதுவாவே உருட்டிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகம் அப்படின்னு இவங்க சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வருவாய் அதிகமாகல அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். 11.19% வளர்ச்சி இருக்கக்கூடிய தமிழ்நாடு எதுக்கு இவ்வளவு கடன் வாங்குறீங்க? உங்களுக்கு தான் பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல, இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம்னு சொல்றீங்க. ஆனா கடனும் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா வாங்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் வருமானம் அதையும் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதையும் நீங்களே பாருங்க. இந்த 6 பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் வருமானம் அப்படின்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் படி 3,29,797 கோடி ரூபாய். இவ்வளவு லட்சம் கோடி ரூபாயில டாஸ்மாக் வருமானம் மட்டும் வருது. மத்திய அரசு கொடுத்தது 4.5 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளவும் வந்ததுக்கு பிறகு நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கும் டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். 2021-22 இருந்து 2026-27 வரைக்கும் இந்த 6 பட்ஜெட்ல தமிழக அரசு வாங்கிய கடனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 6,77,274 கோடி ரூபாய். இவ்வளவு கடனை வாங்கிட்டு டாஸ்மாக் வருமானத்தை எவ்வளவு வச்சுக்கிட்டு, மத்திய அரசு கொடுத்த வருமானத்தையும் வச்சுக்கிட்டு, எதை கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மேல பழி போட்டுட்டு இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல, அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு காசு இல்ல, பள்ளிக்கூடங்களை ஒழுங்கா கட்டுறதுக்கு காசு இல்ல, காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு காசு இல்ல, மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு அவங்களை நிரப்புறதுக்கு காசு இல்ல, எதற்குமே உங்ககிட்ட காசு இல்ல. ஆனா நாங்கள் நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. எதை கேட்டாலும் உடனே மத்திய அரசு மேல பழி போட்டுறது. மத்திய அரசு கொடுத்ததுக்கான ஆதாரம் நீங்க தாக்கல் பண்ண பட்ஜெட் டாக்குமெண்ட்லயே இருக்கு. இவ்வளவு பணத்தையும் வாங்கி என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஓட்டு கேட்கலாம்.